அனியாமி எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜேகேயோட பிளைண்ட் ஃபார் லவ் அண்ட் லாஸ்டோட பார்ட் 2 அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ இது. நானும் போடுறேன்னு சொல்லி 1 month ஆக்கிட்டேன் அண்ட் ஃபைனலி வந்துருச்சு. ஸோ இந்த பார்ட் வந்து நான் கண்டிப்பாக ஷார்ட்டாக தான் போடுவேன். ஏன் அப்படின்னா இந்த பார்ட் ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா இந்த பார்ட் மட்டும் ரொம்ப மொக்க அடிச்சிடும். அதனால இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்லாம் 16-15 minutes கிட்ட நான் போட்டுருவேன், ஓகேவா? அண்ட் டியூரேஷனும் நான் கொஞ்சம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இதாக சொல்லியிருந்தீங்க. பார்ட் 1க்கு கொடுத்த அதே லவ் அண்ட் சப்போர்ட் பார்ட் 2க்கும் கொடுங்க. அண்ட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் லாஜிக் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. லாஸ்ட் பார்ட் வந்து உங்களை ஒரு பர்சன் வந்து பிடிச்சிருப்பாரு, அதோட தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ வாங்க நம்ம எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலாம். அந்த பர்சன் உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரூமில் இருக்கிற பெட்டில் வந்து உங்களை வந்து படுக்க வச்சுட்டு அவர் ஒரு சேர் எடுத்து போட்டுட்டு உங்கள் முன்னாடி உட்காந்துக்கிறாரு. ஸோ அவரும் அப்படியே டைமை பார்த்துட்டே உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டிலில் இருந்து தண்ணியை எடுத்து உங்கள் மூஞ்சில் தெளிக்கிறாரு. நீங்களும் அப்போ தான் லைட்டாக உங்களோட கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அவரோட சேரில் உட்காந்துக்கிறாரு. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் அவரை பார்த்துட்டு என்ன ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏன்னா நீ கீழே விழுந்தது கூட பிரச்சனை இல்லை, நீ ஏன் கையில் விழுந்துட்ட, அதனால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன், போதுமா? இவ்வளோ சத்தமாக பேசுகிறீங்க. என்னால் உன்ன மாதிரிலாம் பொறுமையாக பேச முடியாது, யாருக்கும் கேட்காம, புரியுதா? என்னோடய வாய்ஸே இப்படி தான், நான் இப்படி தான் பேசுவேன். சரி சரி, நான் ஏன் விழுந்தேன்? ஏதோ ஒரு நாய்க்கிட்ட கன் இருக்குது, அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குன்னு அந்த நாய் சுட்டதுனால நீ கீழே விழுந்துட்ட. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் எந்திரிச்சு போகிறாரு. போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டோர் லாக்கில் இருக்குது. அவர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. என்ன டோர் லாக்கில் இருக்குது? என்ன டோர் லாக்கில் இருக்குது, உங்ககிட்ட கீ இருக்கா? இல்லை, அம்மா கிட்ட தான் இருக்குது. இது ஒரு ரூம் தானே? அம்மா ஒரு ரூம், உனக்கு உங்ககிட்ட தானே இருக்கணும். இல்லை, அம்மா கிட்ட தான் இருக்கு. அந்த பர்சன் உங்களை சூப்பராக முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிக்கிறீங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து கரண்ட்டும் போயிடுது. செம்ம கோவம் வந்துடுது அந்த பர்சனுக்கு. ரிச் ஃபேமிலின்னு மட்டும்தான் பேர், இப்படி ஒரு மட்டமான ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணியிருக்கீங்க, கரண்ட் போகிற ரெசார்ட்டை புக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் புக் பண்ண என்கிட்ட கேட்குறீங்க. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, கேண்டில் எங்கே இருக்குது? அந்த கபோர்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். கபோர்டுக்குள்ளையா? எடு. நானும் மோரும் தானே? ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எடுக்க போகிறீங்க அந்த கேண்டிலை. பட் டார்ச் எல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அது தேடவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, என்ன டார்ச் இருக்கா? டார்ச் இருந்தால் நான் ஏன் கேண்டில் கேட்க போகிறேன்? மக்கு என்ன இது வரைக்கும் யாருமே மக்குன்னு சொன்னதே கிடையாது. நீ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுற, ஒழுங்கு மாதிரியே எடு. சரி, டார்ச் இல்லை, அட்லீஸ்ட் ஃபோனாவது இருக்கா? நீ நல்லா ப்ரூவ் பண்ணுற நீ ஒரு மக்குன்னு. ஃபோன் இருந்தால் இன்னும் நான் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேனா? அதுவும் கரெக்டு தான், எடு. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்கள் சாரீ உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அந்த சாரீ தான், அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை இப்படி எடுத்து போடுறீங்க. லைக் அந்த முந்தானியை தூக்கி வந்து அந்த ஃபீட்க்கு மேலேயே போடுறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களோட ஹிப் வந்து ரிவீலிங்காக தெரியுது. அவ்வளோ நேரம் ஒன்றும் தெரியாத அந்த பர்சனுக்கு அப்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து குனிஞ்சு தேடுறீங்க, உங்களுக்கு சுத்தமாக தெரியல. பட் உங்களோட ஹிப் ரொம்ப ரிவீலிங்காக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. ஃபைனலி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்சன் கீழே நீங்கள் அந்த கேண்டில் நீட்டுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அப்பையும் அவர் உங்கள் ஹிப்பே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்து, ஜேகே என்ன கேண்டில் கிடச்சிருச்சு. சரி, லைட்டர் உங்ககிட்ட இருக்கா? என்ன மீன் பண்ணுற நீ? இல்லை, நான் எதுவுமே மீன் பண்ணல. லைட்டர் இருக்கான்னு மட்டும்தான் நான் கேட்டேன். நான் வேறு எதுவுமே மீன் பண்ணலை. இங்கே அந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் தான் ஜேகே போட்டிருக்காரு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த ஜாக்கெட்டில் இருந்து லைட்டர் எடுக்கிறாரு. ஸோ உங்கள் கையிலலாம் கேண்டில் இருக்குது. அந்த லைட்டரில் வந்து அந்த கேண்டிலோட பற்ற வைக்கும் போது அந்த கேண்டிலில் இருக்கிற அந்த லைட் உங்கள் ஃபேஸோட படும் போது உங்களுக்கு வர அந்த ஸ்வெட்டு, அந்த லைட் எல்லாமே சேர்ந்து உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக காட்டுது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த பிரைட்னஸோட
நம்ம ஜேகேவால் அவர் ஃபீலிங்ஸை சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கார் உங்களை பார்த்துக்கிட்டே. நீங்களாம் அவரை பார்த்துட்டு ஜேகே, அவருக்கு சுத்தமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட கேட்க மாட்டேங்குது. ஸோ அவர் உங்களுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கார். அவர் உங்களுக்கு முன்னாடி வரதை பார்த்துட்டு நீங்கள் பயத்திலே பின்னாடி போகிறீங்க. ஜேகே எதுக்கு முன்னாடி வரீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல கேட்காம அவர் வந்துகிட்டே தான் இருக்கார். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஸ்டாப் ஆகிடுறீங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு நடுவில் கேண்டில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவரை அவங்களையே தான் பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த சுச்சுவேஷனில். உங்களுக்கு அப்படியே வேர்த்து அப்படியே உழுகுது. ஸோ நம்ம ஜேகே என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேண்டிலை எடுத்து ஒரு டேபிள், அதாவது பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அந்த டேபிள் அந்த கேண்டிலில் வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன ஜேகே பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ நான் என்ன பண்ணாலும் நீ பேசக்கூடாது, நான் கொஞ்சம் லிமிட்டை க்ராஸ் பண்ணாலும் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன ஜேகே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப லஸ்ட்டோட டீப்பாக ஃபாலன் ஆகி உங்களை கிஸ் பண்ணுறாரு. அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கிஸ்ஸு. உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியுது அந்த கிஸ் ரொம்ப பேஷனேட்டாகவும் லஸ்ட்டாகவும் இருக்குன்றத. பட் உங்களால் பேக் கிஸ் பண்ண முடியலை. அதே நேரத்தில் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணி அவரை புஷ் பண்ணவும் உங்களால் முடியல. அவரால் ப்ரீத் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பெட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. அவர் ஒரு சேரில் உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்களும் அவரும் ஃபேஸ் பண்ணிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூம் ஓப்பன் ஆகுற சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வராங்க. உங்கள் அம்மாவை நீங்கள் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா ஜேகேவை பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே, என் பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்கு. பரவாயில்ல ஆண்டி, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி தான் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகேவை காட்டணுன்னா, அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. எல்லாருமே அவருக்கு பவ் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அவர் அந்த பால் மாதிரி இருக்குது, அதை ஸ்பின் பண்ணி விட்டு அதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார், நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு தெரியுது. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை. எல்லா இடத்துலையும் எல்லா பாடி கார்ட்ஸும் நாங்கள் நிற்க வச்சோன்னு எங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி யாராவது ஷூட் பண்ணணுன்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்க மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீ என்ன சொன்னியோ அது நீ என்கிட்ட திருப்பி சொல்லு பார்க்கலாம். சார், நீ என்ன இப்போ சொன்னியோ அதை நீ திருப்பி சொல்லுடா. இதுக்கு மேலே யாராவது உங்களை ஷூட் நம்ம ஜேகே கீழே உட்காந்துட்டு, இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க போல இருக்கு, யார்கிட்ட எப்படி எங்கே பேசணும்னு கற்றுக்கலை. அதனால ஒரேடியாக போயிட்டான். நீங்களும் இதே மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா ஒரேடியாக மேலே போயிடுவீங்க. ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இவனுக்கு நெத்தி போட்டில் நான் சுட்டேன், உங்களுக்கு எங்கே சுடுவேனே தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்தில் யார் ஷூட் பண்ணா, எதுக்கு ஷூட் பண்ணாங்க, பின்னாடி யார் இருக்கா எல்லாம் கண்டுபிடிச்சி என் டேபிளில் வைக்கலைன்னா முடிச்சிருவேன். அவ்வளோதான். எப்படி முடிச்சிருவேன். யார் எவன்லாம் பார்க்க உங்கள் எல்லாருக்கும் உங்கள் உயிர் முக்கியம்னா இன்னும் 10 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போவே சொல்லிவிடுங்க, நான் உங்களை ஷூட் பண்ணிவிட்டு இப்போவே இவனோட சேர்த்து உங்களை புதைக்க சொல்லிடுறேன். இல்லை சார், நாங்கள் போகிறோம். போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த பாடியும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜேகே கோவமாக உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் காட்டினோம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட்டை காட்டியிருப்பேன்ல, அவங்க பொண்ணு ஓகேவா, அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க அவங்க காதில். பேசுகிறவங்க ஜாக், அவங்கக்கிட்ட பேசுகிறவங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா ஆஃப்டர் ஆல் ஒரு கேங்ஸ்டரை போட்டு தள்ள வக்கில் நீ எல்லாம் சீக்ரெட் ஏஜெண்ட்டில் என் கூட வேலை பார்க்குறியா? என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். உனக்கு இவ்வளோ பெரிய வேலையை எடுத்தோன்னே கொடுத்ததுக்கு நீ என்ன பண்ணுற? ஒரு மாதம் நல்லா டைம் எடுத்துக்கோ சரியா? முதல்ல அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்கள முதல்ல ஷூட் பண்ணு சரியா? அப்படி நீ ஷூட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா நான் உனக்கு அவனோட வேலையை கொடுக்குறேன். ஏன்னா உன்னால் முதல்ல அவனையே சுட முடியாது, அந்த புத்தி எனக்கு வரல, புரியுதா? நீ முதல்ல அவனை சுட்டுட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரே கடாசுறாங்க அவங்க. இந்த பக்கம் நம்ம வைனோட வீட்டில் காட்டணும் அப்படின்னா, அவங்க தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. வயன்,
நீ உன் வீட்டில் இருக்க சரியா? கீழே உன் அக்கா இருக்கா, தயவு செஞ்சு கத்தாத. இது ஒரு அம்மாவாக கண்டிப்பாக நான் சொல்லக்கூடாது தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீ பண்ணுறது கண்டிப்பாக உன் அக்காவோட வாழ்க்கையை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அஃபெக்ட் ஆகும். அது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு, வாய்ஸ் நல்லா இருந்துச்சா, எல்லாம் மேட்ச் ஆகுதா, இதெல்லாமே சொல்லிட்டு போங்க. அண்ட் பாய், லவ் யூ ஆல்.